துர்க்கைன்னா துன்பங்களை போக்குறவங்கன்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம பயப்படாமல் துர்க்கையை வணங்கலாம். நல்லா எலுமிச்சம்பழம் விளக்கு அர்ச்சனை செய்யலாம். மஞ்சள் குங்குமம் வாங்கிட்டு வந்து வச்சு வேண்டிக்கலாம். எல்லாமே கரெக்டாக செஞ்சு அவங்களும் நல்ல ஒரு ஒரு இதாக மன நிம்மதியோடு இந்த கோயிலுக்கு வந்தாங்கன்னா போவாங்க. அவங்களுக்கெல்லாம் வேலை கிடச்சிருக்கு, திருமணம் ஆகியிருக்குது, குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தையும் பிறந்திருக்குது. அதனால் தவறாமல் எல்லாரும் வந்து சாமி கும்பிடுவாங்க. நீங்களும் வேண்டிங்க. வாழ்க வளமுடன். காலையில் எழுந்திரிச்சு எப்போதும் போல் பிரம்ம முகூர்த்த பூஜை. இன்றைக்கி ஆடி 2வது வெள்ளி. எப்போதும் போல் செஞ்சு முடிச்சுட்டு, ஆனால் சீக்கிரம் இன்றைக்கி எந்திரிச்சிட்டோம். எந்திரிச்சு காலையில் இந்த பூஜையை முடிச்சுட்டு அப்புறம் கோயிலில் போய் கோயிலுக்கு விளக்கேற்றி, ஏன்னா கொஞ்சம் இருட்டாக இருந்தது, கொஞ்சம் வெளிச்சம் வரட்டும்னு கொஞ்சம் நேரம் கழித்து தான் போய் கோயிலில் விளக்கேற்றி அப்புறம் கல் உப்பு மஞ்சத்தூள் போட்டு வாசலுக்கு தண்ணி தெளித்து கோலம் போட்டு கலர் கோலம் போட்டு அதை முடிச்சுட்டு திருப்பி வீட்டுக்கு வந்து பால் காய்ச்சி டீ போட்டு, டீ குடிக்கிறவங்களுக்கு டீ, பால் குடிக்கிறவங்களுக்கு பால். அதுக்கு பிறகு இட்லி, சப்பாத்தி, தேங்காய் சட்னி, முள்ளங்கி சட்னி. இன்றைக்கி முள்ளங்கி நல்லா வதக்கி முள்ளங்கி சட்னி. கால்சியம் அதிகமாக இருக்குது அதில், அதனால் அடிக்கடி சேர்த்துக்கணுன்னு சொல்லிட்டு முள்ளங்கி சட்னி செஞ்சு சப்பாத்தி அதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு அனுப்பி விட்டுட்டு, அதுக்கு பிறகு கோயிலில் விநாயகர், முருகர், லிங்கம், துர்க்கை எல்லாத்துக்கும் அபிஷேக ஆராதனை. அதுக்கு முன்னாடியே நான் கோயிலெல்லாம் சுத்தம் பண்ணி கூட்டி கழுவி கோலம் போட்டு அங்கேயும் நல்லா கலர் கோலம் போட்டு அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு சாமிக்கு அபிஷேக ஆராதனை எல்லாம் செஞ்சு ராகு காலத்தில் விளக்கு போட வருவாங்க. எல்லோரும் விளக்கு போட வந்தால் அவங்க அர்ச்சனை எல்லாம் செய்வாங்க. அவங்களுக்கு அர்ச்சனை செய்கிறதோட அவங்களுடைய பேர், ராசி, நட்சத்திரம் எல்லாம் கேட்டு அவங்களுக்கு ஒவ்வொருத்தங்களுக்கா பேர், ராசி, நட்சத்திரம், கணவன், புருஷன், பிள்ளை, மாமனார், மாமியார் அவங்களுக்கெல்லாம் கேட்டு அது மாதிரி செஞ்சு கொடுக்குறது. இன்றைக்கி சாமிக்கு புளி சாதம், எலுமிச்சம்பழ சாதம், தேங்காய் சாதம் இதெல்லாம் செஞ்சு நல்லா படைத்தோம். எல்லோரும் வர்றவங்க எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்தோம். எல்லாம் சந்தோஷமாக வாங்கிட்டு போனாங்க. இன்றைக்கி திருவிளக்கு பூஜை இன்றைக்கி வைக்கல, இன்னொரு வாரம் வச்சுக்கலான்னு சொல்லிட்டோம். எல்லோரும் நல்லா சாமியை கும்பிட்டு அவங்கவுங்க கோரிக்கையை நிறைவேற்றிக்கிட்டு போவாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் பொட்டு வச்சு மாங்கல்யத்துலேருந்து எல்லாருக்கும் பொட்டு வச்சு விட்டு அவங்கள சந்தோஷமாக அனுப்புவோம். இது மாதிரி